காமேனி கொல்லப்பட்டது எப்படி? தாக்குதல் வீடியோவை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம். ஈரான் உயர் தலைவர் காமேனி கொல்லப்பட்டது தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காமேனியின் இல்லம், அலுவலகம் தகர்க்கப்பட்ட செயற்கைக்கோள் காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம். தெஹ்ரானில் நிலத்துக்கு அடியில் காமேனி பதுங்கியிருந்த இடத்தை தகர்த்த வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. சிங்கத்தின் கர்ஜனை ஆபரேஷனில் 50 ஜெட் விமானங்கள் ஈடுபட்டன என்று இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது. ஈரான் உயர் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார். ஈரான் உயர் தலைவர் காமேனி கொல்லப்பட்டது தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. காமேனியின் இல்லம், அலுவலகம் தகர்க்கப்பட்ட செயற்கைக்கோள் காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. தெஹ்ரானில் நிலத்துக்கடியில் காமேனி பதுங்கியிருந்த இடத்தை இஸ்ரேல் ராணுவம் தகர்த்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் பாலவெற்றிவேல்? ஆனந்தி, உலகையே உலுக்கிய ஈரான் உச்ச தலைவராக கருதப்படும் அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்கிற ஒரு விடயத்தை தற்போது இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் வான்வடையைச் சேர்ந்த 50 போர் விமானம் தெஹ்ரான் நகரில் உள்ள ஈரானின் தலைமை வளாகத்தின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய காமேனியினுடைய நிலத்தடி ராணுவ பங்கரை முழுமையாக அளித்ததாக தெரிவித்திருக்கிறது. காமேனி நிலத்துக்கடியில் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருக்கிறார் என்கின்ற ஒரு விவரத்தையும் தற்போது இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடைபெற்ற பெரிய தாக்குதல்ல, அதற்கு முன்பு நடந்த தாக்குதல்ல காமேனி படுகொலை செய்யப்பட்டார். அவர் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருந்ததாகவும் 50 இஸ்ரேல் வான்படையை சேர்ந்த போர் விமானங்கள் மூலமாக குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் உயர் அதிகாரிகள் அவசர காலங்களில் போர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்பட்ட இந்த முக்கிய ரகசிய கட்டளை மையமாக இருந்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக காமேனி எவ்வாறு கொல்லப்பட்டார், அவர் எந்த இடத்துல இருந்தார், அவரை எப்படி தாக்குதல் நடத்தி கொன்றார்கள் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் வான்படை தற்போது இதற்கான காணொலியையும் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அந்த காணொலி காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். அண்டர் கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 20 மீட்டர் ஆழத்துல கீழே பெரிய அளவிற்கு நிலத்தடி சுரங்க பங்களா போன்று பெரிய அளவிற்கு அமைத்து காமேனி அந்த பகுதியில் பதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலினுடைய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த 50 போர் விமானங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி காமேனி மற்றும் அவருடைய மருமகன், பேத்தி உள்ளிட்ட குடும்பத்தினரையும் கொலை செய்ததாக தற்போது இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள இந்த முக்கியமான ஒரு வீடியோல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு ஆதாரமாகவும் பார்க்கப்படுகிறது. தெஹ்ரான் நகரத்துல காமேனியினுடைய 3 இருப்பிடங்கள் இருக்கிறது. அந்த இருப்பிடங்களுக்கு கீழே இது போன்ற பங்கர் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டால் காமேனி தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அமைக்கப்பட்ட இந்த பங்கரில் இருந்து எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விவரம் வெளியா இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலினுடைய 50 போர் விமானங்கள் குறிவைத்து பங்கர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த பங்கர் 10 இருந்து 20 மீட்டர் ஆழத்துல இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உள்ள வெடிமருந்து ஏவுகணைகள் பயன்படுத்தி இருப்பாங்க. அதாவது ஏர் டு கிரவுண்ட் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஏவுகணை பயன்படுத்தி உள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க. காமேனி இறந்ததையும் இதன் மூலமாக உறுதிப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, ஈரான் உச்ச தலைவர்
காமேனி கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே ஈரான் உயர் தலைவர் காமேனி கொல்லப்பட்டது தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவற்றுவேல்.